கண் திருஷ்டி ஏற்பட்டால் இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். கண் திருஷ்டி ஏற்படுவது என்பதாக சொன்னால் அது குறிப்பாக நம்முடைய வீட்டில் கூடிய பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி ஏற்படுகிறது என்பதாக சொன்னால் அந்த குழந்தைகள் மேலே இந்த துஆவை அதிகமாக ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கும் இந்த துஆவை ஊதி அப்பப்போ ஊதுவாங்க. கண் திருஷ்டி நிச்சயமாக இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நீக்கிறோம். கண் திருஷ்டி பட்டிருக்கிறது என்பதாக சொன்னால் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் அந்த சோதனையை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துருவார். என்ன துஆ? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மஹ் மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மஹ் வமின் குல்லி ஐனில் லாம்மஹ். மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மஹ் மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மஹ் வமின் குல்லி ஐனில் லாம்மஹ். இந்த துஆவுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹ்வின் முழுமையான குணமளிக்கும்